ஒரு மனிதன் இங்கே பிறப்பெடுக்கிறதே கர்ம வினையை தீர்க்கறதுக்கு தான். இங்கே பிறந்து வளரும் பொழுது இந்த பிறப்பின் நோக்கமும் இந்த ஆன்மாவுடைய அதனுடைய தன்மையும் எல்லாத்தையுமே நம்ம மறந்து தான் வாழ்கிறோம். ஒரு உடம்பை எடுத்து இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில் கர்ம வினைகளை கழுக்கி வரக்கூடிய காரியங்களை தான் செய்ய வேணும். ஆனால் மனிதர்கள் பிறந்த உடனே புறச்சூழல் தான் அந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் நிரந்தரம் அப்படின்னு நம்பிடுறாங்க. ஆனால் அதை உணர்த்துவதற்கு தான் இறைவன் பலவிதமான சோதனைகளை கொடுக்குறான். கடைசியில் மரணத்தையும் ஒரு மனிதன் தழுவுகிறான். இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பொய்யான, இங்கே இருக்கக்கூடிய கற்பனையான வாழ்க்கைக்குள்ளே தான் தன்னுடைய வாழ்க்கை நிரந்தரங்கிறத நம்பி மொத்தமாகவே இறைத்தன்மையையும் இங்கே செய்யக்கூடிய அந்த ஆன்மாவிற்கான காரியங்களையும் அவன் மறந்துடுறான். அதனால தான் மனிதன் துன்பப்படுறான். அப்போது நம்ம மனசில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைகளை வளர்த்திக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இங்கே துன்பம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ ஆசையே படக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆசைப்படலாங்க, ஆசைப்படுவதில் தவறே கிடையாது. ஆனால் அந்த ஆசைப்படக்கூடிய அடைவதற்கு நம்ம செயலுக்கு வரணுமில்ல. அப்போ அந்த செயலுக்கு வரும் பொழுது ஏன் கைகூடாமல் போகுது அப்படின்னா, நம்மளுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய நிதர்சனங்கள் என்னவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். இங்கே எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் நிறைய பேர் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குது. இது என்ன முரண்பாடான வாழ்க்கை அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. அந்த கேள்விதான் ஒருவரை இறைவனை நோக்கி நகர்த்துகிறது. இறைவன்னா யார், இந்த படைப்பின் நோக்கம் என்ன, நம்ம ஆன்மாவின் தன்மை என்ன அப்படின்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் துன்ப காலங்களில்தான் அதை உணரக்கூடியவனாக இருக்கான். சந்தோஷம், மகிழ்ச்சி, கேட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லோரும் நம்மளை கொண்டாடுறாங்க, காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாமே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பணத்தை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மமதையிலையும் ஆணவத்திலையும் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இந்த பிறப்பின் நோக்கமும் மறுமையில் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் மறந்துடுறான். அப்படி இருக்கக்கூடிய மனித பிறப்பில் தான் வந்த பாதையை மறக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது தான் இறைவன் நிறைய துன்பங்களை கொடுக்குறான். அப்போ வறுமை, கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அவனுடைய ஆசை தான் காரணமாக இருக்குது. இப்போ அந்த ஆசைக்கான வடிகாலாக என்ன இருக்குது அப்படின்னா, அதை அடைவதற்கான ஒரு நேர்மையான ஒரு பாதையை அவன் தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையை கொடுப்பது தான் ஆன்மீகம், அந்த பாதையை கொடுப்பது தான் இறைத்தன்மை. இப்போ இறைவனை நோக்கி அவன் நகரும் பொழுது அவனுடைய பரிபூர்ணத்தன்மையில் இறைவனுடைய ஆசையுடன் அவன் வேண்டுவது கிடைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த ஆன்ம பலம் பெறக்கூடிய ஒரு நிலையை தன்னிலை உணரும் பொழுது தான் ஒரு மனிதன் அடைகிறான். அதுக்கு தான் நம்ம இறைவனை நினைத்து தொழுகிறோம். அதற்காகத்தான் நம்ம இறைவனை நினைத்து தொழுது கொண்டு இருக்கிறோம், வேண்டுகிறோம், நிறைய கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மரண காலத்துக்கு பிறகு புண்ணிய காலங்களில் நான் இருக்கணுங்கிறது வேண்டுதலாக இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையில் நான் நல்லா இருக்கணும், ஊர் உலகம் பார்த்து என்னை மெச்சணும், எல்லா வசதி வாய்ப்பும் எனக்கு கிடைக்கணும், நான் சொல்கிறபடி எல்லாருமே கேட்டு நடக்கணும், இப்படியான ஆசைகளை வச்சு தான் இறைவனிடமே மனிதர்கள் போய் வேண்டுகிறார்கள். கோயில் குளத்துக்கு போகிறாங்க, பரிகாரங்கள் செய்கிறாங்க, எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. ஆனால் தன்னை உணரக்கூடிய தன் நிலையை அவன் சுயமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு மனிதனின் பிறப்பின் மிகப்பெரிய ரகசியமே. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு மனிதன் எப்போ கேட்குறான்னா, கடும் துன்பத்திலையும் வேதனையிலையும் இந்த உலகமே கைவிட்ட நிலையிலையும் தான் ஒரு மனிதன் தன்னை உணர்கிறான். அப்படி ஒரு பாடுகளில்தான் தன்னை உணர்வதற்கான ஒரு ஞானத்தை இறைவன் கொடுக்கிறான். எல்லாமே இருக்கும் பொழுதே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வரும் பொழுது அந்த தன்மை என்பது தன்னை உணர்வும் மட்டுமல்ல, இங்கே வாழக்கூடிய சூழல்களிலும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள். எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் அமைதியாக தன்னை உணர்ந்து இறைவனை உணர்ந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, நல்லது கெட்டது நேர்மறையான தன்மையுடன் இருக்கும் பொழுது அவனுக்கு இறைவன் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கான். அப்போது தன்னை உணரக்கூடிய வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் இறைவனை, தெய்வங்களை வேண்டும் பொழுது எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு என்னுடைய ஆன்மா சுத்தமாக வேண்டும், ஆன்மாவுடைய நோக்கம், பிறப்பின் நோக்கம் நிறைவடைய வேண்டும், கர்ம வினையை கழிப்பதற்கு தான் நான் பிறப்பெடுத்திருக்கேன், அந்த கர்மாவை கழித்து என்னுடனே அந்த கர்மாவை தடுத்து என் அடுத்த தலைமுறைக்கு, என் குழந்தைகளுக்கு செல்லாமல் அவர்களை பரிபூர்ணத்தன்மையுடன் அற்புதமாக அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இறைவா, அதற்கு நான் புண்ணியை சேர்த்துக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் நான் அங்கே பிறந்திருக்கேன். அப்போ இதை புண்ணிய காலமாக எனக்கு மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு கொடு,
இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து என்னை விலக்கி வைத்து அருள் சார்ந்த உன்னுடைய திருப்பாதங்களை பிடித்து என்னுடைய கர்மவினையை கழிப்பதற்கான பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு தான் வேண்டணும். நம்மளுடைய முற்பிறவின் கர்மவினைகள், முன்னோர்களின் கர்மவினைகள், இந்த பிறப்பில் நாம் செய்யக்கூடிய பாவச் செயல்கள், இதை மூன்றிலும் கணக்கில் வைத்து கொண்டு அந்த விழிப்புணர்வுடன் நாம் வாழும் பொழுது நம்ம செய்கிறது நல்லதா கெட்டதா, அடுத்தவங்களுக்கு பாதிக்குதா பாதிக்கலையா, யாரையாவது தெரியாமல் கூட மனநோகும்படியாக நம்ம பேசுகிறோமா பேசிட்டோமா, இதில் எல்லாம் வரக்கூடிய பாவங்களை எல்லாம் நம்ம தடுக்கணும். பாவங்கள் வராமல், பாவச் செயல் செய்யாமல் நம்ம இந்த பிறப்பில் ஒரு அற்புதமாக ஒரு பரிபூரணத்தன்மை அடையணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அந்த சங்கல்பத்தை நோக்கியே உங்களுடைய வேண்டுதலை வைங்க. பாவங்கள் புண்ணியங்களாக மாறும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம், வீடு வாசல், நிலம்புலன், வண்டி வாகனம், ஆரோக்கியம் போன்ற 16 செல்வங்களும் வால் பிடித்து கொண்டு உங்கள் பின்னாடியே வரும். நிச்சயமாக தாய் மாசாணியின் அருளுடன், குரு, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அவர்களுடைய ஆசியுடன் அந்த பாதை உங்களுக்கு புலப்படும். அதில் அற்புதமான வெளிச்சம் உங்களை நோக்கி வரும். அதுதான் நம்மளுடைய சனாதன ஆன்மீகம் நம்மளுக்கு வழிகாட்டியாகவும் இன்று வரைக்கும் நம்மளுக்கு அற்புதமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் வம்சம் தலைத்தோங்க அற்புதமாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லா செல்வங்களையும் பெற்று 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி அற்புதமாக வாழ தாய் மாசாணியை வேண்டுகிறேங்க. எம்பெருமான் ஐயன் ஈசன் என்றும் துணை இருந்து உங்களுக்கு காத்திருள்வான். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.